ராமண்ணா ஜூடரத்ன மாஸ்டரோட பையன் நந்தனம் பாண்டிய அண்ணன் விஜய மாஸ்டர் தம்பி அதுதான் ஜோதி அண்ணன் எஸ்எஸ்எம் சுரேஷ் அண்ணன் அனல் அரசுக்கு ரைட்டு லெஃப்ட் இல்லை இவர் தான் ஓகேவா ஜூடோ சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் நடிகர் பெசன்ட் ரவி. நடிகனா தெரியும்னா அதுக்கு காரணம் இந்த ஸ்டென்ட் யூனியன் தான். அப்படியே டைட் பண்ணுப்பா, அப்படியே டைட் பண்ணு. இந்த ஸ்டென்ட் யூனியன் தான் எம்ஜிஆர் ஐயா வளர்த்த யூனியனு. இன்னைக்கு ஒரு ஆக்ஷன் இல்லைன்னா ஒரு ஹீரோவா என்ன தான் பண்ணாலும் தெரிய மாட்டாங்க. அதுக்கு காரணக்கர்த்தா நிறைய பேர் இருக்காங்க, நிறைய மாஸ்டர்கள், நடிகர்கள், ஃபைட் கலைஞர்கள். நாங்கள் இன்றைக்கி நடிக்க ஆடுற காரணம் இந்த யூனியன் தான். இன்றைக்கி பிரமாதமாக இந்த யூனியன் எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நிறைய நல்லது பண்ணுறதுக்காக தலைவர், செயலாளர், பொருளாளர், கமிட்டி நம்பர்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணி இன்றைக்கி பிரமாதமாக எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. இந்த யூனியன் எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருக்கும் இருக்கிற 24 கிராஃப்டில். நன்றி. வணக்கம். எங்கள் யூனியனில் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி எலெக்ஷன் வைக்கிறது உண்டு. அதில் நல்ல நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தோம்னா கிட்டத்தட்ட 600 பேருக்கு மேலே இருக்காங்க மெம்பர்ஸு. அவங்க லைஃப்பில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யார் யூஸ் ஆகுமோ நிச்சயமாக அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. எங்கள் ஆளுங்க கொஞ்சம் திறமையானவங்க தான், நல்ல முறையில் யோசனை பண்ணி தான் ஓட்டு போடுவாங்க. நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு இந்த தேர்தல் ஒரு மூல காரணமாக இருக்கும். நன்றி. வணக்கம். தென்னிந்திய திரைப்பட டிவி ஸ்டண்ட் இயக்குநர்கள், ஸ்டண்ட் நடிகர்கள் யூனியன். இன்றைக்கி தேர்தல்னு சொல்கிறத விட இது ஒரு திருவிழா, ஸ்டண்ட்டு கலைஞர்களுடைய திருவிழா. ஸ்டண்ட்டு மாஸ்டராக இருந்தாலும் சரி, ஃபைட்டராக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒன்றா இன்றைக்கி ஓட்டு போடுற நாள். ஒருத்தரை பார்த்துக்குவாங்க. ஏன்னா ஷூட்டிங்கும் போது இந்தியாவில் இல்லை வெளிநாடுகளில் போய்லாம் ஷூட்டிங் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி நம்ம தென்னிந்திய திரைப்பட டிவி ஸ்டண்ட் இயக்குநர்கள், ஸ்டண்ட் நடிகர்கள் யூனியன் வளர்ந்துருக்கு. பெரிய அளவில் இன்றைக்கி இந்த சாதனைகளை பண்ணியிருக்காங்க. ஒரு 57 ஆண்டுகள் இந்த யூனியன் இன்றைக்கி சிறப்பாக இருக்குன்னா இதோட கட்டுக்கோப்பு, இதோடைய நிர்வாகம், இதை சார்ந்து இருக்கிற இந்த தேர்தல் விஷயம் அத்தனையும் தான் இன்றைக்கி பெரிய அளவில் இருக்குது. இன்றைக்கி ஓட்டு போடணுன்றதுக்காக கட்டாயத்துக்காக எல்லாரும் வரும்போது எல்லா உறுப்பினர்களையும் ஒருத்தரை சந்திக்கிற ஒரு திருவிழாவாக தான் நினைக்கிறோம். புது உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லப்போனால் அவங்களுக்கான அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நிர்வாகிகளை நாம் இன்னி வரைக்கும் தேர்தல் மூலயமா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது புதியவர்களுக்கு சொல்கிறோம். மூத்தவர் மாஸ் தியாகராஜன் மாஸ் கிட்டத்தட்ட 1200 படங்கள் பண்ண ஒரே ஸ்டண்ட் மாஸ்டர். உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் கோரியோகிராஃப் இவர் தான் பெரிய அளவில் பண்ணியிருக்காரு. அது கின்னஸ் சாதனையாக சொல்லப்படுது. மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் இளைய தலைமுறைகளை வழிநடத்துறதுக்கான ஒரு சிறந்த ஆசானாக இருக்கார். அதனால தான் இங்கே இப்போ நம்மளுக்கு அவர் என்னை பற்றி சொல்கிறாரு. இன்றைக்கி நிறைய இந்த யூனியனில் இருக்கக்கூடிய மெம்பர்களில் 75% இவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான். இவர் தயார் பண்ணவங்க தான் நிறைய ஃபைட்டர்ஸும் மாஸ்டர்ஸும் நிறைய பேர். அவர் சொல்கிறாரே தவிர உண்மையாக என்னை விட இந்த தொழிலில் ரொம்ப சீனியர் அவர் தான். மாஸ்டர் எம்எல்ஏ அன்பில் பேசுகிறாரு. ஒரே விஷயந்தான், எங்கள் யூனியனை பொறுத்த வரைக்கும் இதுதான் சொன்னல, இன்றைக்கி ஒரு திருவிழா. இதை தேர்தல் மட்டுமல்ல, அனைத்து ஸ்டண்ட் கலைஞர்களுக்கான ஒரு திருவிழா. இந்த யூனியன் இன்னும் பல ஆண்டுகள் சிறப்பாக இருக்கிறதுக்கான அடித்தளம் போடுற ஒரு நிர்வாகம் வரணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி எங்களுடைய
அடுத்த கட்ட நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்காக இன்றைய நாள் கூடியிருக்கிறோம். இந்த தேர்தல் சிறப்பாக இருக்குது, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம். வணக்கம், நான் ஜாகுவார் தங்கம். எங்கள் ஸ்டண்ட் யூனியன் எலெக்ஷனுக்கு மிக பிரம்மாண்டமாகவும் அமைதியாகவும் அழகமாகவும் அற்புதமாக நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கள் ஸ்டண்ட் யூனியன் வந்து கிட்டத்தட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த சங்கம். இன்றைக்கி வந்து சவுத் இந்தியா மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே வந்து சண்டைன்னா என்னென்னு கற்றுக் கொடுத்தது தான் அந்த தமிழ்நாடு சண்டை பயிற்சி இயக்குனர் சங்கம். இப்போ தென்னிந்திய இதெல்லாம் இங்கே வந்து தான் எல்லாமே கற்றுக்கிட்டாங்க. அமிதாப் பச்சன்லேருந்து தர்மேந்திராவிலேருந்து இன்றைக்கி அத்தனை பேருக்கும் வந்து சண்டை கற்றுக் கொடுத்த இடம் இந்த இடம். ஆலமரமாக இன்றைக்கி நிற்கிது. எல்லாரும் வந்து நாங்கள்லாம் வந்து எங்களெல்லாம் உருவாக்கி இன்றைக்கி நாங்களாம் இந்த அளவுக்கு இருக்கணும்னா அந்த சண்டை யூனியன் தான். எங்கள் தாய் வீட்டுக்கு நாங்கள் வரல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. வருஷத்தில் ஒரு நாள் எலெக்ஷன் நடக்கும், நியாயமாகவும் ரொம்ப அற்புதமாக நடந்துக்கிட்டு இருக்குது. எப்போதும் போல் நடந்துக்கிட்டு இருக்குது. நல்லவங்களாம் ஜெயிப்பாங்க. ஜெயிச்சு எப்போவுமே நல்லதாக நடந்துக்கிட்டு இருக்குது. இனி வர்றவங்களும் நல்லது செய்வாங்க. யார் வந்தாலும் அவங்க நல்லது செய்யணும். ஏன்னா ஸ்டண்ட் யூனியனை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு தாய் வீடு, தாயும் தந்தையும் எங்கள் ஸ்டண்ட் யூனியன் தான். அந்த ஸ்டண்ட் யூனியனுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ இடையில 2-3 சில குறைகள் இருக்குது. அந்த குறைகள் வர்ற நிர்வாகம் அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, சந்தோஷம். 2025ஆம் ஆண்டுக்கான ஸ்டண்ட் யூனியன் எலெக்ஷன் இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நடத்துவோம். சில நேரங்களில் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு முறை கூட நடத்துவோன்ற மாதிரி பேசியிருக்கோம். இது வந்து ஜெயிச்சு வர கேண்டிடேட் வந்து மக்களுக்கு நல்ல விஷயங்களை பண்ணணும். இந்த உறுப்பினர்கள் நல்வாழ்வுக்காக வந்து ஜெயிச்சு வர கேண்டிடேட் வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்காக தான் இந்த ஒரு எலெக்ஷனு. நல்ல உறுப்பினர்கள் நல்ல கேண்டிடேட் வந்து எல்லாரையும் எங்கள் உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து இந்த கேண்டிடேட் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ தேர்ந்தெடுத்து வர கேண்டிடேட் எல்லாருமே ஜெயிச்சவங்க எல்லாருமே வந்து உறுப்பினருக்கு நல்ல வழிகாட்டணும், நல்ல வாக்களிக்க வழிகாட்டணும். அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த எலெக்ஷன் வைக்கிறோம். இந்த எலெக்ஷன் வந்து நல்லபடியாக நடக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜூடோ சினிமா நேயர்களுக்கு காலை வணக்கம். நான் கராத்தே ரமேஷ். தற்போது சென்னை வடபழனி சிவன் கோவில் எதிரில் உள்ள ஸ்டண்ட் யூனியன் எலெக்ஷன் இன்று காலை முதல் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் ஸ்டண்ட் மாஸ்டர்கள், ஸ்டண்ட் நடிகர்கள் அனைவரும் தங்களுக்குண்டான பதவிகளில் நிற்கிறார்கள். எங்கள் ஓட்டு எங்களுக்கு சேவை செய்ய உள்ள அனைவருக்கும் எங்கள் ஓட்டு வழங்கப்படும். நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம். இன்று ஒரு நாள் எலெக்ஷன் இருந்தாலும் நாளை முதல் அனைவரும் இரத்தத்தின் இரத்தமாக உடன்பிறப்புகளாக இருப்போம். காவல்துறையும் சிறப்பாக இங்கு பாதுகாப்பு செய்துள்ளது. அனைவருக்கும் எங்களது புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி.